அவர்களுக்கு அந்த இருதய கோளாறுகள் எண்ணெய் சாப்பிடுவர்களை விட அதிகமாக இருந்தது. அதனால் எண்ணெய் நமக்கு காரணம் இல்லை என்று பிரகடனம் செய்யப்பட்டது. அதனால் விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே வந்து கொழுப்பு சத்தில் தான் கரையும். அப்போ தான் அது உடல் முழுதும் எடுத்து அதுக்கு கொழுப்பு சத்து எடுத்து சென்று அதை வழங்க முடியும். தேங்காய் என்பது ஒரு உணவு. இந்த தேங்காய் நம்ம சாப்பிட்றோம். தேங்காயில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை தான் தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான விவரம். நான் எந்த சமையல் எண்ணெயை பயன்படுத்துவது? இதில் நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணற்ற விவரங்கள் இணையதளம் வழியாக, ஆராய்ச்சிகள் வழியாக வழங்கப்படும் பொழுது நாம் குழப்பம் அடைந்து விடுகிறோம். எந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு. முதல்ல எண்ணெய் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக பயன்படுத்துங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது, லோ ஃபேட் டயட் தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு 1975க்கு பிறகு லோ ஃபேட் டயட்டில் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. அது எதுக்காகனா, நம்ம அதனால் கொழுப்பு சத்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகுது, அதனால் நம்மளுக்கு இருதய கோளாறுகள் வருதுன்னெலாம் சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க. அது ஒரு 15-20 வருஷம் அது மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேரை லோ ஃபேட் டயட்டில் வைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த இருதய கோளாறுகள் எண்ணெய் சாப்பிடுவர்களை விட அதிகமாக இருந்தது. அதனால் எண்ணெய் நமக்கு காரணம் இல்லை என்று பிரகடனம் செய்யப்பட்டது. அதனால் எண்ணெய் நம்ம கம்மியாக சாப்பிடணும் அப்படின்றது தவறான ஒரு கருத்து. எண்ணெய் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஓடு கொழுப்பு சத்து. இந்த கொழுப்பு சத்து நமக்கு தேவை. நமக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான 3 பிரதான பொருட்கள் அன்னசத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து நமக்கு வேண்டும். கொழுப்பு சத்தை மிகவும் குறைப்பீர்களே ஆனால் நம்மளுக்கு விட்டமின் சியும் விட்டமின் பியில் 8 இருக்குது, விட்டமின் சி 1. இதெல்லாம் பிளாஸ்மா வாட்டர் பேஸ், அதில் கரையும். அதனால் உடல் முழுவதும் எடுத்து செல்லப்படும். இதே விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே கொழுப்பு சத்தில் தான் கரையும். அப்போ தான் அது உடல் முழுதும் எடுத்து அதுக்கு கொழுப்பு சத்து எடுத்து சென்று அதை வழங்க முடியும். அதனால் நீங்கள் கொழுப்பு சத்தை ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா அந்த விட்டமின் ஏ, டி அண்ட் கேயோட டிராஃபிக் குறைஞ்சிரும். அது நமக்கு நல்லதில்லை. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம உடலுக்குள் வரக்கூடிய கொழுப்பு சத்தை தான் பிரதானமாக ஜீரணிக்கிறதுக்கு நம்ம பித்தநீர் பயன்படுகிறது. கொழுப்பு சத்தை ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா பித்தநீரின் பயன்பாடு குறைந்துவிடும். ஆனால் பித்தநீரின் உற்பத்தி இருக்கும். இதனால் நம்மளுக்கு எண்ணற்ற உபாதைகள் இருக்கும். ஏன்னால் பித்தநீர் நமக்கு செலவிடப்படவில்லை. இது ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்தது கொழுப்பு சத்து ஒரு பிரதான எரிபொருளாகவும் அமைகிறது. அந்த உடலில் உணவு வழியாக வரக்கூடிய இந்த எண்ணெய்கள் வழியாக, வித்துக்கள் வழியாக வரக்கூடிய கொழுப்பு சத்தை நம் மனித மூளையில் இருக்கும் உயிரணுக்கள் பிரதானமான எரிபொருளாக பயன்படுத்தி கொள்கின்றன. இது ஒன்று நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எந்த எண்ணெயை யூஸ் பண்ணோம், நிறைய உங்களுக்கு விவரங்கள் வருது. இந்த எண்ணெயில் அது இருக்குது, அந்த எண்ணெயில் இது இருக்குது, இது சாப்பிட்டா அது சாப்பிட்டா இது சாப்பிட்டா இருதயத்திற்கு நல்லது, அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான விவரங்கள் நம்மளுக்கு வருது. இந்த மாதிரி எண்ணெயை பற்றி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களும் என்னென்னமோ ஆராய்ச்சிகள் பண்ணி இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நிறைய பேர், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. இதனால் இந்த நன்மை கிடைக்கும், அதனால் அந்த நன்மை கிடைக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம். என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேங்காய் என்பது ஒரு உணவு. இந்த தேங்காய் நம்ம சாப்பிட்றோம். தேங்காயில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை தான் தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கொள்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்தலாம். கடலை, இது ஒரு உணவு. கடலையை நாம் சாப்பிடுகிறோம். கடலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து தான் கடலை எண்ணெய். அதை நம்ம பயன்படுத்தலாம். ஜிஞ்சிலி, அந்த எள்ளு நம்ம சாப்பிட்றோம். எள் ஒரு உணவாக அமைகிறது. எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் எள்ளெண்ணெய். அதற்கு மட்டும் நல்லெண்ணெய் என்று பெயரிட்டார்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தையர், உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் பாரம்பரியம் எந்த எண்ணெயை பிரதானமாக பயன்படுத்தி வந்ததோ, உங்களுடைய பாரம்பரியமான அந்த இடத்துல என்னெல்லாம் எண்ணெய் கிடைக்கும், அதில் எதை அவங்க ரெகுலராக பயன்படுத்தின்னு வந்தாங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல எண்ணெயாக அமையும். இந்த எண்ணெயை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பசுனை. இது ஒரு முக்கியமான எண்ணெய் பசுனை. இதை நீங்கள் எவ்வளோ ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்கள் இதில் நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, மூளையில் உள்ள உயிரணுக்களுக்கு நல்லது, மூளையின் இயக்கத்துக்கு நல்லது. பிரமாதமான ஒரு பொருள்.
இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று இந்த திடீரென்று நம்மளுக்கு இந்த ஒரு 30-40 ஆண்டு காலத்தில் ஆலிவ் ஆயில் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆலிவிலிருந்து எடுக்கக்கூடிய, இது ஒரு ஐரோப்பிய நாடுகளில் வரக்கூடிய மரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஆலிவ் என்ற பொருள் எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஆலிவ் ஆயில், இது நமக்கு நல்லது, இதை சாப்பிட்டால் இருதய நோய் வராது என்று பதாகைகள் கூட சிற்றுண்டிகளுக்கு எதிரே வைத்திருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஏனென்றால் இந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் சூடுபடுத்தக்கூடாது. ஆலிவ் ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூரோப்லலாம் ஒரு டிஷ்ஷு பண்ண அப்புறம் ஒரு ப்ரஷ்ல எடுத்து அந்த பச்சை மேலே ஒரு பெயிண்டிங் அடிக்கிற மாதிரி சும்மா பூசி விடுவாங்க. அந்த மாதிரி தான் அதை பயன்படுத்தணும். அது சூடு பண்ணக்கூடாது. நம்ம தோசை பண்ணும் போதும், இது பண்ணும் போதும், அது பண்ணும் போதும் அந்த கல் மேலே போட்டு அதை நம்ம பண்ணுறோம். அது தவறான ஒன்று. உங்களுக்கு ஆலிவ் ஆயில் நல்லது கிடையாது. அதே சமயத்தில் சூரியகாந்தியையும் அந்த பாம் ஆயில் என்று அழைக்கக்கூடிய அந்த மரத்தில் வரும் அந்த காயையும் நாம் உட்கொள்வதில்லை. அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் நம்மளுக்கு உடலுக்கு உகந்த எண்ணெயாக அமையாது. எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் நாம் உட்கொள்ளும் உணவிலிருந்து பெறப்படுவது தான் நமக்கு உகந்ததாக அமையும். அதில் உங்கள் பாரம்பரியம் எந்த எண்ணெயை பயன்படுத்தி வருகிறதோ அதுதான் உங்களுக்கு நன்மையாக அமையும். அதே சமயத்தில் எண்ணெயை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. இதற்கு உண்டான காரணங்கள் அனைத்தையும் நான் விளக்கிவிட்டேன். அதனால் நீங்கள் உங்களுடைய தினந்தோறும் உணவில் எண்ணெயை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்கள். பசு நெய்யுக்கு தடை கிடையாது. எவ்வளவு ஒன்றுமானாலும் பயன்படுத்தலாம். இதுதான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள். வணக்கம்.